வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இப்போ என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா போர்டில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகமும் என்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள், யோக பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, சுப பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, அல்லது ஏதாவது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு இந்த கோச்சார நிலையை வைத்து நான் பலனை சொல்கிறேங்க. இப்போ இந்த மாத கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்னா பயிற்சி எல்லாம் இருக்குங்க. கிரகங்கள் பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியால் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க, இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியே கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 3 10ஆம் அதிபதியா வரக்கூடிய அமைப்பு. மெயினா தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் இத்தனை நாளா உங்களுடைய ராசியிலே இருந்தார். தொழில கொஞ்சம் சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏதோ ஓரளவு நிம்மதியா தொழில் போயிட்டு இருந்தது. அந்த ஸ்தான அதிபதி இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு, தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துக்கு அந்த சுக்கிர பகவான் 1ஆம் தேதியே பயிற்சியாகி வர்றதுனால என்ன மாதிரி பலன் கொடுக்கும். மெயினா வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க என்ன மாதிரி பலன் தரக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவான் இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கோங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானமான தனஸ்தானமான 2ஆம் இடத்துல நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால தொழில கொஞ்சம் மந்த தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு, அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு, அல்லது பணம் ஏதாவது போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அது உங்களுக்கு கைக்கு வராத சூழ்நிலை காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மெயினாக கவனமாக இருக்கணுங்க. தொழில் நாம் எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கடந்து வந்தானா தொழில் போன மாதம் எப்படி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்ததோ அதே போல் ஒரே மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணி கொண்டு போயிடலாம் இந்த மாதமும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி போய் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போய் நீச்சம் பெறதுனால கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் பொருத்தும் சேர்த்தே பலனை தரும். சரிங்களா? இப்போ கோச்சார நிலையில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு சாதகமான அமைப்பு இல்லையா அப்படின்னா, இதனால செவ்வாய் பகவான் பாருங்க 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருந்தாரு. உங்களுடைய ராசிக்கு அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டானா உங்களுடைய ராசிக்கு அவர் 4 9ஆம் அதிபதி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று தொழில ஒரு தைரியம் தெம்பு, என்னால முடியும், என்னால் இந்த வேலை முடிச்சு இந்த இடத்துல இருந்து பணத்தை என்னால் மீட்ட முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அந்த தொழில நீங்க முன்னுக்கு வந்துகிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அந்த செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானத்துக்கு போறாரு. லாபஸ்தானத்துக்கு போய் உட்காந்து லாபஸ்தானத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? இப்ப நான் தொழில மந்தமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடியது. 2ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு பாருங்க அந்த செவ்வாயால உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கு. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த பாவத்தை பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5 6ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டானா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல, பிள்ளைகள் ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடத்தையும் சுப தன்மை உங்களுக்கு நல்ல பலனா தரக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்கும். அடுத்தது 6ஆம் இடத்தம் ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறாரு. எதிரிகள் மூலயமா ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா செவ்வாயினுடைய பார்வை அந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் போர்க்குணம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால செவ்வாயின் பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது அந்த 6ஆம் இடத்துக்கு
அந்த உச்ச கிரகமே அந்த செவ்வாய் பகவான் தான் அப்படிங்கிறதால அவர் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தாங்க. இது வரைக்கும் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும், வைத்திய செலவு இருந்தாலும் 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அதில் இருந்தாலும் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பாருங்க அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. அஷ்டமத்து சனியால் எவ்வளவோ சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் உட்காந்து சனி பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சரி, அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்கன்னு சரிங்க, ஏதாவது ஒரு தொழில் மூலயமா பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் பாருங்க வக்ரகதி அடைந்துட்டாரு. வக்ரகதியாந்து வக்ர காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவானுடைய பார்வையால் கொஞ்சம் பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. குருவின் பார்வை பெற்று தான் அவர் சனி வக்ரமத்திலையும் இருக்காரு, குரு பார்வையும் பெறாரு. அப்படிங்கிறதுனால சனி வக்ர தன்மை இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியுடைய பாதிப்பெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பாக சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க. இந்த அஷ்டம சனியால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் உங்களுக்கு இந்த வக்ரகதியான இந்த 138 நாட்கள் ஓரளவு சனியால் பாதிப்பு இல்லாத சூழ்நிலையாக தான் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அடுத்தது 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு அந்த ஸ்தானத்துக்கு உண்டான காரகத்துவம், உயிர்காரகம், பொருள்காரகம் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலயமா ஏதோ ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள், தொழிலில் குடும்பத்தில் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டங்கள் அதிலெல்லாம் ஒரு நிம்மதி தரக்கூடிய சூழ்நிலையாகவே சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க. அப்போ அடுத்தது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க சிம்ம ராசி நண்பர்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உருவாக்குங்க. உங்ககிட்ட உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களும் சரி, உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களும் சரி, உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க. அல்லது வேலையில் இடமாற்றம் வேணும், வேலையில் ஒரு நல்ல இடத்துக்கு நான் போகணும்னு முயற்சி எடுக்கிறேன், அது நடக்குமா, இந்த மாதத்துலேயே அது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த மாதம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில தாங்க இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வேலையில் இடமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி எடுங்க, நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனால் சொந்த தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அதை எப்படி நீங்கள் கொண்டு போகணுமோ அதை பார்த்து நிதானமாக கொண்டு போங்க, சரிங்களா? அடுத்தது உங்கள் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கள் ஒரு 4-5 பேர் வச்சு வேலையை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வேலையாட்கள் வச்சு ஒரு 4-5 பேரை வச்சு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாக்குஸ்தானம் நீச்ச கிரகம் 10ஆம் அதிபதி வாக்குஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சனி பார்வை பெற்றிருக்காரு. அடுத்தது வாக்குஸ்தான அதிபதியும் வாக்குக்கு காரகரான புதன் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்க 5ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்படிங்கிறதுனால விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இங்கே பேச்சுவார்த்தை விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணுங்க. உங்ககிட்ட நீங்கள் வேலை பார்த்து செஞ்சிட்டு, அதாவது சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன், உங்ககிட்ட வேலையாட்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுறது, அனுசரணையாக பேசுறது, அவங்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களால ஒரு பிரச்சனை வராமல் நீங்கள் கடந்து போயிடலாம். அதே போல் குடும்பத்துலேயும் சரிங்க, கணவன் மனைவி இந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு இருக்கிற அப்படின்னா அவங்களும் பாருங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது பேச போய் அது பேச்சால் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்போடு. ஏன்னா செவ்வாயின் பார்வை வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல வர்றதுனால வார்த்தைகள் சூடாக வர்றது, பேசுறது கொஞ்சம் கடுமையாக பேசுறது, டக்குன்னு கோவப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன், சரிங்களா? அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கான பலன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, குடும்பம் அப்படின்னு வந்தால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படின்னு. குடும்பஸ்தானத்தில் ஒரு நீச்ச கிரகம் அமர்ந்திருக்கு, குடும்பாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரு, இந்த அமைப்பு சனியின் பார்வை இருக்குது. இந்த அமைப்பெல்லாம் பார்த்தா அப்படின்னா நீங்கள் பேசுறது, அதாவது கணவன் மனைவி இடையே கொஞ்சம் நிதானமாக அனுசரணையாக நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏதாவது நீங்கள் பேச போய் அதுவே பிரச்சனையே உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நீங்கள் கெட்டவங்களாம் அந்த இடத்துல தெரிகிற மாதிரி சூழ்நிலை காட்டக்கூடிய கிரக அமைப்பாக இருக்குங்க, சரிங்களா? சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் இல்லையா, லாபம் இந்த மாதமாவது கொஞ்சம் இருக்குமா, பணம் மிச்சம் பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா லாபஸ்தானத்தில் உங்களுடைய
பாக்யாதிபதி போய் அமர்ந்திருக்காரு. லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருந்தாலும் உச்ச குருவோடு இணைந்திருக்காரு. அந்த குரு பகவான் பஞ்சமாதிபதியா இருக்காரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு பாருங்க, பஞ்சமாதிபதியும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்காரு. பாக்யாதிபதி போய் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் பாருங்க 17ஆம் தேதி 18 ஆகஸ்ட் 17, 18 அமைப்புல சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை நோக்கி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு இந்த வருடம் இந்த மாதம் ஒரு 15, 20, 15, 16, 17 அதுக்கப்புறம் அதை நோக்கி வராரு இல்லைங்களா, ராசியை நோக்கி வரக்கூடிய அமைப்பு வர்றதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணம் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பு. இதாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் தைரியமும் சேரக்கூடிய அமைப்பெல்லாம். ஏன்னா சூரியன் தன் வீட்டுக்கே வராரு. உங்களுக்கெல்லாம் பாருங்க, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் 16, 17க்கு மேல ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை வருடம் தோறும் உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் 16, 17க்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வருவார். தன்னுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு வருடம் வரும்போது எல்லாம் அந்த ஒரு மாதம் காலம் உங்களுக்கு தானாவே தன்னம்பிக்கை இருக்கும், தானாவே துணிச்சலா இருப்பீங்க. எதா இருந்தாலும் திறமையா செயல்படக்கூடிய ஆற்றலாம் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம். ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு இடத்துல நிர்வாக திறமை, தன்னை தான் ஆளுமை தன்மை, யாரா இருந்தாலும் அடக்கி என்னால் ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு ராஜா கிரகம் இல்லைங்களா சூரிய பகவான். அவரு தன் வீட்டுக்கே வர்றதுனால சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஓரளவு தன்னம்பிக்கை, தைரியம், மனதளவு ஒரு தைரியம் உங்களுக்கு தானாவே வரும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அந்த கிரகம் கோச்சார நிலை சூரிய பகவானால ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, லாபம் கிடைக்குமா அப்படின்னா லாபம் உண்டு. ஓரளவு கைக்கு மீறி வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதம் எங்களுக்கு தேவை இருக்குப்பா, இந்த அளவு தேவை இருக்கு, தேவைக்கு அளவுக்கு எனக்கு பணம் வந்துச்சு, மிச்சம் அப்படின்னு எடுத்துட்டா ஓன மாதம் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த மாதம் ஓரளவு தான் மிச்சம் என்னால் பிடிக்க முடியுது, ரொம்ப அதிகம் இல்லை. அதுவும் ஆகஸ்ட் 16, 17க்கு அப்புறம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் கைக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலை காட்டுதுங்க கிரக அமைப்பு. இப்போ சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் தொழில் முதலீடு செய்யறதுல இருந்து வேலை ஆட்கள் கிட்ட இருக்கிறது, இது எல்லாமே பேச்சுவார்த்தை, பணம் விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக கோச்சார நிலை காட்டுதுங்க. அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 10ஆம் இடம் 11ஆம் இடம் குடும்பஸ்தானம் நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார நிலையால பெரிதளவு பாதிப்பு இருக்காது. அந்த திசா புத்தி உங்களை வழி நடத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவு சுமாரான மாதமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.